வணக்கம். மார்க்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நாம் இன்ஃபியை பற்றி முக்கியமாக பார்க்க போகிறோம். ஏன்னா அதுதான் நம்மளோட ட்ரெண்ட் டிசைடராக இருக்க போகுது. நிஃப்டியும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மதில் மேல் போன மாதிரி ஒரு கரெக்டான டைரெக்ஷன் கொடுக்கல. நான் சொன்னது 650க்கு கீழே ஷார்ட்டாக இருக்கணும்னு சொன்னேன். பட் இன்னும் இருக்குது. அது 720க்கு மேலே க்ளோஸ் ஆனால் தான் அது ரிவர்சல், இல்லாட்டினா அது வரைக்கும் ஷார்ட்டாகவே இருக்கலாம். நான் எல்லா பொசிஷனையும் க்ளோஸ் பண்ணிட்டு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலான்ட்டு கொடுத்துட்டேன். இப்போது இன்ஃபி அண்ட் அடுத்த ட்ரேட் செட்டப்ஸ் எல்லாம் என்னோடய ட்ரேட் செட்டப்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ், ஒரு நிமிஷம், ஃபோன் சைலண்ட். எஸ், இன்ஃபி பார்த்திங்கன்னா கடைசீட்டில் பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸில் நல்ல ஒரு ஸ்பைக் ஆகிருக்கு. ஒரு டைவர்ஜன்ஸ் கொடுத்துட்டு ஏறி இருக்கான் பயங்கரமாக. நாளைக்கு என்னை கேட்டிங்கன்னா நான் 60% இன்ஃபி ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 40% ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன். எதாக இருந்தாலும் இது ஒரு ரிசல்ட் பேஸ்டு நியூஸ் தான், மூவ்மெண்ட் தான் இருக்க போகுது. அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா பார்த்திங்கன்னா போன சீசன் கூட மோசமான ரிசல்ட் கொடுத்து நல்ல ரிசல்ட் கொடுத்து அடி வாங்கின ஸ்டாக் ஊறுபட்டது இருந்துச்சு. எனக்கு நல்லா ஞாபகம். போன சீசன் நாம் பழைய கதைக்கெலாம் போக வேணாம், ரொம்ப சூப்பர் ரிசல்ட் கொடுத்து அப்படி. அது மாதிரி இது இன்ஃபோசிஸ் ஏறுறதுக்கு தான் 60% வாய்ப்பு இருக்குது. ட்ரெண்ட் டிசைடராக இருக்கும். நிஃப்டி உங்களுக்கு ஸ்பாட்டில் 720க்கு மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது 15 மினிட்ஸ் 1 ஹவருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் லாங்காக இருப்பேன். அதில் நிஃப்டியில் இல்லை 650க்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னா நான் ஷார்ட் அடித்து ஹோல்ட் பண்ணுவேன். அதுக்கு கீழே 550 500 எதாக இருந்தாலும் ஓகே, அப்படி அர்த்தம் அதுக்கு. எஸ், நிஃப்டி இன்ஃபி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹேமர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. பட் ஆனால் இது டவுன்வர்ட்ஸில் கிடையாது. இது ஃபியூச்சர்ஸ் சார்ட்டு. அப்புறம் டெய்லியில் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். பிரேக் அவுட் இப்போ தான் கொடுத்து இன்ஃபி சூப்பர் மூமெண்ட் கொடுத்துட்ருக்கான். ஸோ அதனால் உங்களுக்கு நல்ல மூமெண்ட்டு தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த 10% விழுறது அது மாதிரிலாம் இருக்காது. அப்படி விழுந்துச்சுன்னா கூட வாங்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக. அடுத்து நிஃப்டி இது பார்க்கலாம். நிஃப்டி சரியான ரேஞ்சு பவுண்டு இன்றைக்கி, ரேஞ்சு பவுண்டே. அது இன்ஃபி ரிசல்ட்டை பார்த்துட்டு தான் அடுத்த டைரெக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். நிஃப்டியுமே என்ன கேட்டிங்கன்னா டெக்னிக்கலாக இன்னும் புல்லிஷாக மாறலை. ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னோடய இன்டென்ஷன் பார்த்திங்கன்னா மை கட் ஃபீலுங்கிறது பார்த்திங்கன்னா லாங் சைடு, பை சைடு தான் இருக்குது. இன்னும் டெக்னிக்கலாகவும் சில எவிடன்சஸ் இருக்கிறதுக்கு. பேங்க் நிஃப்டி எஸ், நிஃப்டி சூப்பர் ஐக்கனசியில் செல் கொடுத்துருக்கான் 2-3 நாளைக்கு முன்னாடி. ஸோ அதனால் அதுக்கு ஒரு காஷியஸ் வேணும். ஆர்எஸ்எல்லையும் டைவர்ஜன்ஸை உடச்சி கீழே இந்த ரெசிஸ்டன்ஸை தட்டிட்டு ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கான். ஃபாலுக்கும் அதிக சான்ஸ் இருக்குங்க. இது என்னால் இந்த டைம் கரெக்டாக சொல்ல முடியாது, மன்னிக்கவும். இருக்கிற எவிடன்ஸ் வச்சு தான் சொல்கிறேன். நாளைக்கு ஓப்பனிங் வச்சு தான் எதாக இருந்தாலும் பார்த்து டிசைட் பண்ணுவோம். நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட் எடுக்கலாம். நான் செபி ரிஜிஸ்டர்டு பங்காளர் கிடையாது. நம்ம சேனலில் போடப்படுற ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னோட போர்ட்ஃபோலியோ க்ரியேஷனுக்காக. அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றபடி உங்கள் ஃபினான்சியல் கன்சல்டண்ட்டை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் வாங்குறதும் வாங்காததையும் டிசைட் பண்ணிக்கலாம். எஸ், லெட்ஸ் பேக் டு பேங்க் நிஃப்டி ஸ்டடி என்னான்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி ஹவர்லியில் ஒரு விப்ஸாக கொடுத்தான் பாருங்க இன்றைக்கி. நானே ஒரு ஷாக்காகி எக்ஸிட் ஆகிட்டேன். ஒரு 3K லாஸ் அதில். பட் ஆனால் மற்ற ட்ரேட் எல்லாம் பஜாஜ் ஃபைனான்ஸ் சரியான ஸ்பைக்கு, டாடா மோட்டார்ஸ் நல்ல குரோத்து, ஒரு 0.5%, ரிலையன்ஸ் சூப்பராக ஏறிட்டுருக்கு. வாங்க சொல்லியிருந்தேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் முன்னே பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் அந்த ட்ரேட்லாம் எடுத்து வந்திருக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிடுங்க. யூஸ்ஃபுல்லான சேனலாக இருக்கும் இது உங்களுக்கு.
நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு உதவுறதுக்கான சேனலாக இருக்கும் இது. ஸோ மற்ற சேனல் மாதிரி உங்களை வந்து மார்க்கெட் நியூஸ் என்ன, நிஃப்டி இன்னைக்கு இப்படி போணுச்சு, அப்படி போணுச்சு, ரைட்டில் போணுச்சு, அப்பில் போணுச்சு, டவுனில் போணுச்சு, அப்படி இப்படின்னு சொல்லி கதை சொல்லி வேஸ்ட் பண்ணுற சேனல் கிடையாது. உங்களுக்கு பெனிஃபிட்டான சேனலாக இருக்கும் இது. அதுக்காக தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அவங்களெலாம் பார்த்து வெறுப்பாக்கி தான் எடுத்திருக்கேன். நான் சீக்கிரமாக ஒரு இன்ட்ரோ வீடியோவில் போடுறேன், சேனலோட பர்பஸ் என்ன அது இதெல்லாம். நிஃப்டி வந்து டைரெக்ஷன் எடுக்கட்டுங்க. நான் உங்களுக்கு டைரெக்ஷன் லெவல் கொடுத்துட்டேன் ஏற்கனவே. 650 இல்லைன்னா 720 750க்கு மேலே 15 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் நிஃப்டி வாங்கி வச்சு ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 100 பாயிண்ட்ஸ் தான், எந்த சைடு எடுத்தாலும் சரி. ஷார்ட் அடிச்சிங்கனாலும் 100 பாயிண்ட்ஸு, லாங் எடுத்திங்கனாலும் 100 பாயிண்ட்ஸு. நிஃப்டி வந்து ஹவர்லிலாம் நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இன்னும். பேங்க் நிஃப்டியும் நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பார்க்கலாம் நாளைக்கு இன்ஃபி ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.